டாக்டர் எனக்கு மாடிப்படி ஏறும்போது மட்டும் தான் மூச்சு வாங்குது. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாரி ஸ்பீடா வாக் பண்ணும்போது மட்டும் தான் லைட்டா மூச்சு வாங்குது. மத்தபடி எல்லா டைமும் நார்மலா தான் இருக்கேன். வயசானா இதெல்லாம் நார்மலா வரக்கூடிய ஒரு விஷயம் தானே! அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீரூபா ஃப்ரம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மாலஜி, பல்மரி பிசியோதெரபிஸ்ட். பொதுவாவே மாடிப்படி ஏறும்போதும் சரி, இன்னும் நெறைய வாக் பண்ணும்போதும் சரி, பாடியோட ஆக்ஸிஜன் டிமாண்ட் அதிகமாகும். ஆக்ஸிஜன் டிமாண்ட் அதிகமாகும்போது, லங்ஸ் அந்த டிமாண்ட பூர்த்தி செய்றதுக்கு ஆக்ஸிஜன் சப்ளை அதிகரிக்கும். லங்ஸோட ஆக்ஸிஜன் சப்ளை அதிகரிக்கும் போது லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தா தான் அது போதுமான அளவு ஆக்ஸிஜன் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அந்த லங் கெப்பாசிட்டி உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும்போது தான், லங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும்போது அந்த போதுமான அளவு ஆக்ஸிஜன் உற்பத்தி பண்ணாம இருக்கிறதால தான், அந்த டிமாண்ட் உங்களுக்கு மீட் ஆகாம இருக்கிறதால தான் உங்களுக்கு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது ஏற்படுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மூச்சு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பொதுவான ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா, இதுவே இன்னும் ஜாஸ்தியாகி லங் கெப்பாசிட்டி இன்னும் குறைஞ்சு அடுத்து நீங்க நடக்க முடியாம போற ஸ்டேஜுக்கும் போகலாம். ஸோ உங்களுக்கு மூச்சு வாங்குறது ரொம்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, வயசாயிடுச்சு பரவாயில்ல இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நீங்க நினைக்காம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே இதை ட்ரீட் பண்ணி கியூர் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு.